शेषार्यमं जगदेशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रबध्ये श्रीशैलेत्यादिपारोस्मेत्यं குருவெருத்தொழிலீஸ்வரின் தாமக்கடும் குழுவிழுந்து குருவெருத்தம் புக்குடுதல்வேர் உயிரின் குறைகளுக்கு குருவெருத்தம் புகுராமல் குறுகிய போதுரைத்தா திருவெருத்த ஓரடிக்கத்தினீர் திருநாட்டகத்தே. 71வது பாசுரம். 71வது ஊழிகளாய் உலகேதமுண்டான் என்றிலம் பழங்கண்ட ஆழிகளாம் பழவண்ணமென்னேற்கு அகுதே கொண்ட அன்னை நாழிவளோ என்னும் ஞானமுண்டான் வண்ணம் சொல்லித் என்னும் தோழிகளோ விரையே எம்மை அம்மனை சூழ்கின்றதே. எங்கரேயோ அன்னமீர் காளி என்று வருவதனே நங்கள் கோலத் திருக்குறள் நம்பியே நான் கண்டமே செங்கனோடும் நேமியோடும் தாமரக்கண்களோடும் செங்கனுவாய் வந்தனோடும் செல்கின்றதன் நெஞ்சமே என்று திருவாய்மொழி இதுக்கு விவரணம். சாமம் இந்த இருக்குக்கு என்ன சொல்றது? அண்ணு ஒரு வழியில் போகிறா, தாயார் ஒரு வழியில் போகிறா. தாயா இந்த வழியில் எடுக்கிறா, பெண்ணானவள் எம்பெருமான் கரையோடு போக பார்க்கிறார். கொஞ்சம் தாயாருக்கு சொல்லுங்கோ, நான் விட்ட வழியில போயிலே என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்ன வினியாதே என்றார். இல்லை, நெஞ்சை கொஞ்சம் இரவராக வாய்ந்து போய் பாருங்கோ, நான் எந்த நிலைமையில இருக்கேன், அவருடைய சுதந்திரம் நான் உதவி சென்றிருக்கேன். இந்த தாயா என்னை பழி சுமத்துறா அப்படின்னு சொல்றார். நம்ம பிடிக்கு ரொம்பவும் பழி சுமத்துற மாதிரி ஆயிட்டாலே இவளுக்கு தவற விடுறா. அவளுக்கு தோழிக்கு சொல்லி அவளை சமாதானம் படுத்துவேன். தாயை திருமகள் சொல்லும் பாதிசர்கள் என்ன சொல்றார்? ஊழிகள் ஆய் உலகேடுமண்டான் என்றிலும் காலங்களுக்கு நிர்வாகனாய் மகா கல்பகாலத்தில் முடிவிலே உலகமுடுகளையும் திரவியத்தில் வைத்து காத்தவன் என்று யாம் தலைவரது பேர் பெருமை தொழில் முதலியவற்றை வெளிப்படையாக கூறினோம் இல்லை. அந்த தோழன் எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய பெருமையையும் தொழிலையும் பெயரையும் நாம் சொல்லல. நான் என்ன சொன்னேன்? பலாப்பழம் கொண்டு பலாப்பழம் கண்டு பழம்பண்ணம் ஆடி என்றதற்கு பலாப்பழம் இருக்கிறது மட்டும் வந்தான். அந்த பழத்தின் நிறம் கடலின் நிறம் என்று குறிப்பு பொருளை சொன்னது கருத்தால் இயல்பாக எனக்கு இந்த பலாப்பழம் எப்படி இருக்கு? ஆழி ஆழி அப்படின்னு சமுத்திரத்து கடல் இருக்குது என்று சொல்றேன். இத்தனை நான் சொல்லியிருக்கேன். அகுதே கொண்டு அந்த சொல்லையே பொருளாக கொண்டு அன்னை இறந்தாய் இவளோ நாழி என்றும், நாள் அப்படின்னு துஷ்டை அப்பொழுது சுத்தை. இப்பெண் பிள்ளையோ என் சொற்கேளாது தன் நினைவின்படி சுதந்திரமாய் நடக்கும் எடுக்கூடியவள் என்று கடும் சொல் கூறுவை. இவனுக்கு சிசுபாலனுக்கு ஒழித்த சிசுபாலன் தன்னை அப்படின்னு பாதிசனம் வருது. அதாவது நாள் எனக்கு வருது. என்ன நாள் அப்படின்னா, 100 தப்புகளை மன்னிக்கிறேன், 100 துஷ்ட வார்த்தைகளை மன்னிக்கிறேன், அப்புறம் தான் அவனுக்கு புகழேன் அப்படின்னு அத்தைக்கு சொல்றான். அத்தை பிள்ளை பல நாளும் சொல்லி பழித்து சிறுபாலன் தன்னை பாதிசனம். நாளும் என்ன அப்படின்னு கெட்ட வார்த்தை, துஷ்ட வார்த்தை.
நான் சொல்லலேன். அந்த கலாப்பழம் நீதியா இருக்கு. அது கொண்டு பெருமாளுமே சொல்லிட்டா விஷயம் போயிடலாம் அப்படின்னு ஞானமிண்டான் வண்ணம் சொல்லித் தென்னும் உலகமிண்ட தலைவிடது நிறத்தை சொன்னவாறு இது என்ன குத்தன் கூறுதல். தோழிகளே எம்மை அம்மனை சூது என்று உரையி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒத்தா இல்லை, பகவச்சரித்து சொல்றார். எம்மை இவரை தாய் மாறுபடி நினைத்து ஏறிட்டு சொல்லும் சொற்களுக்கு நீங்கள் சமாதானம் சொல்லுங்கள். என் மனத்தால் நோக்கி காணீர் அப்படின்னு என்னுடைய மனசை பற்றி இரவல் வாய்ந்து நீங்கள் கேளுங்கோள் அப்படின்றாங்க திருவாய்மொழி. நம்ம குடிக்க இது படி அப்படின்னு தாய் படுகிறாள். தாயின் உரிமை தலைவி தோழியாருக்கு விரைத்த பாசரவரை நாயகனை கடவடுக்கத்தால் புணர்ந்து பிரிந்த நாயக்கி வருந்தும் அளவில் அக்கள ஒழுக்கம் எல்லா இடையும் வெளிப்பட்டு ஊரெங்கும் பொழிபரவா அதனை அறிந்த தாய் இது நம் குடிக்கு குறையாம் என்று கருதி இவளை நிர்பந்தத்திலே வைத்திருக்கா. அவளுக்கு அஞ்சி நாயக்கி தன் ஆத்தானையால் வாய்பெருத்தல் ஒன்றும் செய்யாது ஆத்தானையை அடக்கிக் கொண்டிருக்கார். தமிழர்களே சில கலாப்பழங்கள் கொண்டிருக்கா. அதனை நோக்கி நாயகி இதன் நிறம் கடல் போல் உள்ளது என்று பாராட்டி கூறா. ஏற்கனவே இவள் மேல் குறிப்பிட்டுக் கொண்டுள்ள தாய் இவள் இப்படி சொன்னது நாயகரின் நிறத்தை பாராட்டி கூறியபடியாம் என்று உள்கொண்டு இப்படியும் ஒரு அடங்காத்தன்மை உண்டோ என்று வெறுக்கா. அதற்கு கலங்கிய நாயக்கி தோழியரை நோக்கி ஒரு வகையான உள்கருத்தையும் கொண்டு சொல்ல வருகிறார். எனது தன்மையை நீங்கள் அவளுக்கு சொல்லி அவருடைய கோபத்தை தடுப்பீராகா என்று வேண்டிக் கொள்ளுகிறாள் என்றார். நான் வந்து சொன்னா அவளுக்கு அர்த்தம் பண்ணிக்கிறார். கலாப்பழம் நீலியா இருக்கு, சமுத்திர கதை இருக்கின்றன. அந்த மேகசியாமனை சொல்றாள் என்ற பெண் பிள்ளை நம் குடிக்கு படிக்காள் அப்படி இருக்கிறார். சில பிரதிபந்தகங்களினால் நாயகனை அடையப்பெறாத நாயக்கி அவன் தன்னை வெளிப்படையாக விரைவில் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என கருதி சிறைப்புறத்தான் ஆகும் அளவில் தோழியாருக்கு சொல்லுவாள் போன்று ஊர்ப்படி மிகவும் பரமிவரிக்கிறபடியையும் அதனை தாயும் அறிந்து வெறுக்கிறபடியையும் தெரிவிக்கும் முகத்தால் விரைவில் வெளிப்படையாக விவாகம் செய்து கொள்ள தூண்டியதான் விடும். அலர் பரவும் தாய் முதியவும் இருக்கிற கள்ள ஒழுக்கம் இனி ஆகாது மணந்து கொள்ளல் வேண்டும் என்று விவாக ருச்சியை வெளிப்பிட்டவாறும் ஊழிகளாய் விலகேடுமென்றான் என்றில்லாம். ஊழிகள் என்று பன்மை காலத்தின் பொறுப்புகளை குறிக்கும். சகரகாலங்களுக்கும் நிர்வாகனாய் மகா கல்பகாலத்தில் முடிவிலே திருவயத்தில் வைத்து காத்திருந்தானே பெருமான் என்ற அவன் திருநாமத்தையோ தொழிலையோ பெருமையையோ ஒன்றையும் நான் வெளிப்படையாக சொன்னேன் இல்லை. ஒரு கால் அப்படி சொல்லியிருந்தேனாயின் தாய் குறை கூறுவது தகுதியேதான். அந்தோ ஆதாரம் ஒன்றும் இன்றி குறை கூறுகின்றாளே என்றவாறு
ஊழியர்களாய் என்பதற்கு கல்பமும் அக்காலத்தில் அழிவு செய்கிற கடல், நெருப்பு முதலியவையும் ஆகிய இவற்றின் வடிவமாய் என்னும் உரைப்பர் என்றிலம் என்று சொல்லிக்கிறோம். அப்படி சொல்லல. ஊழியர்களாய் உலகேடுமென்றான் என்று சொல்லவில்லை. ஆகில் பிள்ளை என்னவென்று சொல்லிட்டு என்ன பழங்கண்டு ஆஜகலாம் படவண்ணமென்னேற்கு என்கிறார். விற்பனைக்காக வீதியில் வந்த கலாப்பழத்தை பார்த்து இப்பழத்தின் நிறம் கடலின் நிறம் போன்றதுள்ளா என்று உள்கருத்து ஒன்றுமின்றியே இவ்வளவே சொன்னேன். குறிப்பு பொருள் ஒன்றும் கருதாது இயல்பாக சொன்னையே பற்றி கொண்டு எனது தாய் இப்பெண் பிள்ளை என் சொற்கேளாது தன் நினைவின்படி சுவாதந்திரமாய் நடக்கும் செருக்குடிகளாயினாள் என்று கடும் சொல் கூறத் தலைப்பட்டாள். கலாப்பழ வண்ணம் கடல் வண்ணம் என்று இவள் சொன்னதானது வெறுமனோ உலகமண்ட பெருமானினுடைய திருமேனி நிறத்தை சென்றபடி என்றோ என்று குத்தன் கூறார் என்கிறாள். தோழிமார்களே, இப்படி எனது தாய் என்னை மாறுபட நினைத்து எதிர்த்து செல்லும் மக்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லி தெரிவிக்க வேண்டும் என்றால் ஆயிற்று. நாள் என்ன குத்தம். நாமா மிகவிடையோம் நாள் நாடாலயர் முயன்றா என்ற பெரிய திருவந்தாதி பாசுரங்களில் இக்குறளில் பிரயோகம் காண்பார். பெரியாழ்வார் திருவிழையிலும் பல பல நாடன் சொல்லி வெளித்த சிசுபாலன் தன்னை என்றிடத்திலும் இச்சல் அம்சாரியை பெற்று வந்தமையும் காண்பார். இங்கே நாளுடையாள் என்ற பொருளில் நாள் என்பது உபசார வழக்கு. இப்பாட்டுக்கு சுவாபதேச பொருளாவது ஆழ்வார் எம்பெருமானிடத்தில் நமக்குண்டான ஈடுபாட்டின் மிகுதியால் அப்பெருமானது பயனாகிய வடிவத்தில் கடல் போர் அளவிடப்படாத பெருமையை பாராட்டி ஒரு வார்த்தை சொல்ல அது கேட்ட ஞானிகள் அவ்வார்த்தைக்கு வேறு பொருள் செங்கித்து சாதனாந்தர நிஷ்டை உடையார் போல உபாசனைக்கு உரியதொரு காரணம் வடிவத்தை போற்றினதாக நினைத்து அது தகுதி என்று உபேட்சிக்க அத்தன்மையை ஆழ்வார்த்தவர் அன்பர்களுக்கு வெளியிட்டு இவர்கள் என் நெஞ்சறியாமல் ஆரோபித்து செல்லும் வார்த்தைகளுக்கு என் நினைவறிந்து பழகிய நீங்கள் முருமாத்தம் சொல்லி இவர்களை செல்வியுங்கோள் என்று கருடி செய்தார். ஊழிகளாய் விலகேடும் என்றான் என்றெல்லாம் சாதனாந்தர நிஷ்டை உடையார் போல உபாசகனுக்கு உரிய காரண வடிவத்தை சொன்னோர் இல்லை. பழங்கண்டு ஆழிகளாம் ஆழி கலாம்பட வண்ணமேன் என்றேற்கு பயனாகி வடிவத்தை குறித்து அவ்வடிவம் கடல் போலும் என்று கூறிய எமக்கு அகுதே கொண்டு அந்த சொல்லுக்கே வேறு பொருள் கொண்டு அன்னை அனஜானிகள் இவளோ நாழி என்னும் இவரோ பரதந்திரமான ஸ்வரூபத்திற்கு விரோதமான சுவாதந்திரியத்தை உடையார் என்பது குறையேறிட்டு சொல்லுவார்கள். ஞானவண்டான் வண்ணம் சொல்லித் தென்னும் உபாசகனுக்கு விஷயமாகின்ற காரண விடத்தை யாம் கூறியதாக புத்தன் கூறுவார்கள். அம்மனே,
எம்மை சூழ்கின்றார். தாய் போல் எம்மிடத்து பரிவுடையரான ஞானிகள் எமது சொரூபத்துக்கு எங்கே குறைபாடு வருகிறதோ என்று நேரிட்டு சிந்தித்த சங்கைக்கு தோழிகளோ உரையீர், என் நெஞ்செறிந்த அன்பர்களே, நீங்கள் பரிகாரம் சொல்லி தெரிவிக்க வேண்டும். என் சுவாபதேச பொருள்பாட்ட பிரபத்தி மார்க்கத்தை அருட்டிப்பட எம்பெருமானது பயனாகிய வடிவத்தையே கருதி பாராட்டக் கடவர் என்றும், அதுவே முக்தி பெறுவதற்கு சிறந்த வழியாகும் என்றும், உபாசனைக்கு உரிய காரண வடிவத்தையே பாராட்டி உபாசித்தல் முக்தி பெறுவார்க்கு இவ்வளவாக சிறவாதென்றும் உணர்கிறார். இப்பாட்டில் இரண்டாம் வழியில் ஆயுதல் உயிர் போல் ஒலித்தது அழகிட்டு காண்க. இது ஒரு அர்த்தம். இதுக்கு பாசுரம் எண்ணெஞ்சினால் நோக்கி காண என்கும்படியான திருக்குங்குடி பாசுரம். இவர் நிகழ்கிறார் அப்படின்னா, திருவிழைகளை பிரத்யட்சமாக அனுபவிக்கும் ஆனந்த சாகரமாக இருக்க செய்த பிரீத்தி அப்ரீத்தி ரெண்டும் செல்லும் புரிந்தார். ரெண்டு பாசுரத்தாலே ஆழ்வார் எம்பெருமானிடத்தில் வைத்த பிரீத்தியையும் மேல் இரண்டாவது ரெண்டு லைன் ரெண்டு பந்தியாலே தாயார் படிவதையும் சொல்லிருக்கிறார். திருமுகத்தில் அந்த கரணம் புராணமாய் திருமுக மண்டலத்தையே பார்த்திருந்தது. என்னன்னா, செங்கு நேமி நின்று நூல், அடுத்தது குண்டலம் வென்றுவில்லம் தண்டம், மூணாம் பாசுரத்தில வாழ் கூத்தன் மாலை தன் துழாய், நாலாம் பாசுரத்தாலே கொடிமூக்கு சோதி பொன்மேரி, அஞ்சாம் பாசுரத்திலே தாமரைக்கண் சென்னி மீன், அடுத்த பாசுரத்தாலே அணிகலம் குரு திருமரு, அப்புறம் கண்ணல் பால் அமுது. இந்த மாதிரி ஒவ்வொரு அவயவத்தையும் ஒவ்வொரு குணத்தையும் திருமேனியையும் ஆரண சோழியையும் ஆயுத சோழியையும் நிர்வகிச்சென்றோம். மேல் இரண்டு பாசுரத்தால் மேல் இரண்டு பந்திகளாகவே தாயார் பகுகிறது, என் நெஞ்சனால் நோக்கி காணீர் என்ன முடியாது என்ன கோவிச்சுக்க வாழ்ந்தான், என் நெஞ்சு கொண்டு எருவலாக வாழ்ந்து பார்ப்போம். திருமுகத்தில் அந்த கரணம் புராணமாய் திருமுகந்தரத்தையும் தோல் ஆரண ஸ்ரீ நிலையும்படியையும் ஆயுதவர்க்கம் உள்ளம் பொரும்பும் தோன்றும் என்றும் ஆயுதங்களையும் முடி தனிமாலை பரிவட்டம் பண்பும் தோன்ற முடியையும் திருமுகத்தில் அழகு உயர்நிலையில் நிலையும் திருமுக மண்டலத்தையும் திருமேனியில் அழகு வெள்ளம் என் நெஞ்சிலே நிலையும் அழகையும் ஆர்வத்திருக்க அங்கசோபா அப்படின்னா லாவண்யம் என் முன்னே நெலியா நின்றதென்றும் தோற்கிரைகள் எல்லாம் என் நெஞ்சிலே நெய்யாடுங்க என்னும் தோற்கிரையையும் திருமேனி நெஞ்சிலே பிரகாசிக்கும்படியே அவயவ சோபை என் நெஞ்சை தெரிய புகுந்தது. அவயவ சோபா திருமேனி சோபா திரையும் சக்தி அபிசிப்பார் சம்சாரத்தில் இருந்து வைஷ்ணவர்கள் ஆழிக்கடல் ஞானத்துள்ளே அப்படி முடிகிறார். திருக்குறள் நம்பியே நான் கண்டகன் இதை வெளியிட்டுடுமோ வெளியக்கூடுமோ என்னே முழுகிறீர்கள். நான் கண்டவாத நீங்கள் கண்டுங்களோ இல்லையே. ருச்சிதனக்க லாவண்ய விபவம் குணம் விக்கிரகம் சௌந்தரியம் பூர்ணத்தை ஆயுதம் ஆபரணம் அவயவ சோதை இதெல்லாம் நான் அனுபவிச்சுருக்கேன். நீங்கள் என்ன பொடியீர்களே. பிரீத்திய பிரீத்தி ரெண்டும் ரெண்டு பங்கியாலே பிரீத்தியை மேல் ரெண்டு பங்கியாலே ஒவ்வொரு பாகத்திலையும் பிரீத்தி சொல்லுகிறார். கல்பாந்தத்திலே பிரம்மாண்டவನ್ನ சிருஷ்டிச்சு
அந்த பெண்மகளுக்கு குணஞான அலங்காரத்தை பண்ணி அந்த தாயை சந்தேகப்பட்டு கடியன் கொடியன் விரையமான் உலகம் என்ற வழியன் என்கிறவழியே நாகசங்கீர்த்தனத்திலே காரணம் கடாப்பட வெண்ணம் ஆடிபோல் இருந்தன்னா ஆடிவெண்ணரை சொல்லித்தன் பகவந்தனுடைய திருப்பதா தங்கள் இந்த அழிச்சிருக்காய் கழிவரின் காதல் நிலதிசைய பிரீத்தி இல்லாமல் நாங்கள் படிக்க முடியாது. ஆகையினாலே சந்திரகாந்தாரணம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ராமம் மேலுகதாத்திற்கு அத்தியாவதே என்கிறபடியே அவர் அழகிலே மூண்டி இருக்கிற அசாதாரண சின்னங்களையும் அவயவ சௌந்தரியத்தையும் அலங்கார சோகையையும் ஆயுதமுகத்தையும் சர்வாவய சௌந்தரியத்தையும் அனுபவித்தாலே நலிகிறாள். ரட்சகன் அவனை பிராப்பிய புச்சிக்கு நலிவோடே சொல்லுகிறாள். இவன் என்ன சொல்கிறான்? இது குடிக்கு படித்திரும் என்கிறான் நோர்த்தித்தானே என்ன படியாதே போல் என்னுடைய. அடுத்தது நம் நம்பிள்ளை சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, இப்படி தளர்ந்தவர் எங்கே தளர்ச்சி கோரபாசனத்துக்கு அந்த ராத்திரியை பார்த்து தளர்ந்தார். அப்படி தளர்ந்தவர் தம்முடைய பிராமணியான செய்தாலே சர்வலட்சுமியத்தின் பெருமையை சிந்தித்து வார்த்தை சொன்னபடியை கேட்ட பெருவுடையார் இவர் பிராப்திய பிராவண்யத்தாலே சொன்ன பாசனம் வென்றறியாலே சாதனாந்திர நிஷ்கரை போலே உபாசிய வேஷத்தை போர்த்தியிடுகிறார். ஆகனைக்கு பிரிவாலே நியமித்த பாசனத்தை தம்முடைய சுகத்துக்களுக்கு ஆவிஷ்கரித்து இவர்கள் நெஞ்சறியாமல் ஆரோபித்துச் சொல்லுகிறார்கள் என்று செய்து அந்த சுகத்துக்களை ஏற்று பிரிவதை தெரிவிக்கும் பிரகாரத்தை தலைவனடியாக தலைவி தன் ஆர்த்தியை ஊராறும் முதலான குறியாலே அறிந்து அன்னை முனிந்த பாசுரத்தாலே தோழிமார்க்குறைத்த அவர்களாலே தெளிவித்த பாசுரத்தாலே வரை செய்கிறார். அன்னை முனிவரன் ஆயால் கோபித்து கொண்டிருக்கிறாள். என்னமணியாதே அப்படின்னு சொல்றார் பாசுரத்தால். ஊழியர்களாய் விலகேழுண்டான் என்று நான் அது சொல்றேன். மகாகல்பமான காலங்களுக்கு நிர்வாகனாய் காலாரசானத்திலே சத்தலோகோபலட்சிதமான சமஸ்தகத்தையும் வசியது உண்டாத்தோலே அமுதி செய்ததுவே பிரத்தாஷாக வயிற்றிலே வைத்து நோக்கிறவன் என்று சொல்லிடும். அவனுடைய விஷயத்தை சொல்லுறேன். விக்ரமாவதாரம் ஜெகத்து நிகழ விஷயத்தை நான் சொல்றேன். படம் கண்டு ஆளுகளாம் பழவண்ணம் என்றேற்கு கலாப்படத்தைக் கண்டு அதன் நிறம் ஆழியின் நிறம் சமுத்திரத்தின் நிறம் என்று சொன்னே இருக்கு. அகலே கொண்டோ அந்த சொல்லிலே பொருள் கொண்டோ எனக்கு பிரியமே செய்து போன்ற தாழானவள் நாடுகளோ என்று இவள் தந்திலே நடத்தும் சுதந்திரியாகிறாள் என்றாள் என்றும் நாள் என்று மேனாணிப்பு நெருவட்டாணித்தனம் சாமர்த்தியம் சாத்துரியம் என்றும் சொல்லுவேன். ஞானவன்தான் வண்ணம் சொல்லித்தென்றும் கலாப்பழ வண்ணத்துக்கு கடலை ஒப்பு சொன்ன போது எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கின ஈஸ்வரன் நிறத்தை சொல்லித்து என்னார் என்றாள். தோழிகளோ புரியும் என் நினைவறிந்து பரிமாறிப் போந்தனைகள் நான் எந்த வார்த்தையில் உள்பாடு சொல்ல வேண்டும். தோழிகள் என்ற பன்மையாலே பகுவச்சனத்தாலே பதரம் சொல்லித்தை
தெரிவிக்க வேண்டும் என்று எம்மை அம்மை கூழுகின்றதே. உள்ளொன்று வைத்து செல் அறியாத வெம்மை பெற்றதாயானவள் சூழ்ந்து எரிந்திட்டு சொல்லுகிறவற்றை உரியீர் என்று இதற்கு முருமாற்றும் சொல்லுகிறீர் என்றுமாம். இத்தான் பழவண்ணமாழி போரும் என்கையோடு பலவேஷம் அவரை சின்னம் என்று சூச்சித்ததாயிற்று. ஊழி இத்தியாதியாலே உபாசியமான காரணவேஷம் சொல்லித்தான். நாடு இத்தியாதியாலே பரதந்திரமான சுரூபத்திற்கு விருத்தமான சுவாதந்திரத்தை ஏறிட்டமை கொள்ளித்தான். ஊடுகளோவரீர் என்கையாரே சொரூப விரோதிகளை சங்கமிருந்தால் நெஞ்சறிவாரை இட்டு தெரிவிக்க வேண்டும் என்றபடி என்ன அம்மனை கூழுகின்றவே என்கையாரே பெருபடியராவார். சொரூபத்துக்கு எங்கே விரோதம் வருகிறதோ என்று ஏறிட்டு சிங்கிப்பது என்றதாயிருக்கு. கனவிலே புணர்ந்து பிரிந்த தரவகன் இவள் ஆத்தாமையை பரிகரிக்கைக்காக இவள் வர்த்திக்கிற தேசத்திலே தந்திரத்தோடு போலியான பலன்களை சிறு விசுவாச தல விற்பார். கலாப்பழம் கலாக பண்ணா இவள் அத்தை கண்டு அத்தை தாயார் எழுந்து நிஷேதித்து சேர மிகையை தர்மகன் தோழிமாருக்கு செல்லுகிறாளாயிருக்கிறது. உயிர்களாய் விலகேடு மந்தன் கொண்டான் என்றெல்லாம் இப்படி சந்தேகனாக குத்தமாகிறேன். குணநிஷேதத்தை பண்ண குத்தமன் சத்திஞானார் இடங்களுக்கு யாவருத்தி வேறுத்தானே வேறும் சொல்லுமாற்றோரே இவளும் குணங்களை சொல்லி தரிக்கிறாள். சத்தியம் ஞானவரந்தம் பிரம்மா குருவேதகுகாயாம் அப்படி ஆத்மலட்சணத்தை அந்த ரிக்கு சொல்லுறது. அது அபார்த்தம் பண்றவா ஒரு மாதிரி சொல்றேன், குணஞானத்தோடு சொல்றவா சமஜன் ஒரு மாதிரி சொல்றேன். இவளுக்கு சொல்லுகைக்கு பிராப்தி உண்டு, அவளுக்கு இதனை ஒரு கருத்து கொண்டு நிஷேதிக்கைக்கும் பிராப்தி உண்டு. உபகிருத்து விஷயத்திலும் உபகாரம் கொண்டவர்களுக்கும் பேசாதிருக்க வேண்டாகிறே. சேத்தனானவர்களில் பேசாதிரானகளிலே சேத்தனுக்கு பேசுகிறதே காரியம். இவளுக்கு இது விபாகத்தில் பல்லாதான் வென்றாயிற்று நிஷேதிக்கிறது. குணாதிக விஷயத்தில் பிராவண்யம் கிளேஷாவகம் என்றிருக்கிறேன். புரோகத்தியான பதார்த்தங்களை கடமாகில் கடமென்றும் கடமாகில் கடமென்றும் சொல்ல கருதுகிறேன். பிள்ளாய் கண்டது சொல்லுகையும் குத்தமாவதே ஆணிகளாம் பட வேண்டும் என்னேற்கு கலாப்படம் பண்ணமாறு ஆணி போலே இருந்தென்றே சத்தே அத்தனைகிடே நான் சொல்லித்து இவள் ஆடிவண்ணனை என்றோ சொல்லித்து என்று சொன்னால் அவள் எகரையை கொண்டோ அவ்முக்தி மாத்திரத்திலே பிரியோசியாக இதுக்கு மேலே கருத்துண்டு என்று கொண்டவள் அன்னை. இவள் பிறந்தவென்று தொடங்கி தாயாயோ வளர்ந்தது. இவளை சிறுவளா இருக்கவே இல்லையோ, சிறுவளா இல்லையா வழக்குச்சே தாயாய் பிறந்தவளா அப்படின்ற ஒரு கால் பெண் பிள்ளையாயும் பறந்து வளர்ந்தோ போல தான் புத்தமிண்டாகி பிராப்தமிகை புத்தமிண்டாரோடத்திலும் நியந்திர நியாமிய பாவமே அமையமோ நீவிக்கைக்கு நாடுகளோ நாமும் எல்லாம் பலன் கண்டது சொல்லுகிறோகிறே. இவளுக்கு நான் சொல்லுகிற அளவு அமையும். இவளுக்கோர் ஏத்தம் என் செய்ய நான் என்றார். நாள் என்றது தரமுடைமை தமை ஏத்தத்தை சொல்லுகிறது. அதாவது வட்டாணித்தனம் சாமர்த்தியம் சாதுரியம் இவருடைய ஏத்தமே தன்னில் சாலவண்டான் பண்டம் சொல்லித் செல்லும். ஞானவண்டான் பண்டம் சொல்லித் செல்லும். விளையாபத்திலே ஜகத்தை இடைய திருவயத்திலே வைத்து நோக்கின இக்குணத்திலே வித்தையாய் ஆத்தமாட்டாமை சொன்ன வார்த்தை என்றோ இதனால் என்றாள். தொழில்களோ வரி நீங்களும் என்னோடு சமான இருக்கைகளாய் என்றோ இருப்பது தாய்மார் அன்றுகோளே எம்மை அம்மனை மனப்பாம்பு போலே புட்டவிடவும் புறப்பட்டு விடவும் என்றான் வாணியாய் விளைகிறபடிக்கு நீங்கள் தான் ஏதேனும் சென்றதே போலே. மனைப்பாம்புன்னு ஆற்றிலே இருக்குது பாம்பு, அது ரத்னா இருக்குது, அது கடிகளில் பண்றது இல்லை.
அந்த மாதிரி இந்த அம்மா சூழிகின்ற முத்துரையிட்டு கொண்டு தெரியார் என்றாள். முத்துரைன்னு 3 அர்த்தம் சொல்றார். ஒரு பலன் 3 அர்த்தம். நான் காண்கிறதும் சொல்லுகிறதும் கிடக்கா இருக்கு வேறே ஒரு கருத்துண்டோ இந்த நிகழ்வதற்கு நீங்கள் தான் ஒரு பரிகாரம் சென்று கண்டிகளே. சுவாபதேசார்த்தம். இத்தால் அவனோடு போலியாயிருப்பதில் ஒன்றால் அல்லது தெரியாதபடியான நிலையையும் இப்படி பகவத் விஷயத்தில் உண்டான பிராவண்ய விஷயத்தையும் ஒருவரால் மீட்கவெண்ணாதாயிருக்கிறபடியையும் சொல்லுகிறது. ஆம் விஜயகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபரிகத்தாம் வந்தே குருபரம்பராம்.